சென்னை பட்டணத்தில் ஒரு ஆலயத்தில் ஆல் நைட் ப்ரேயர். அந்த ப்ரேயரை பாட்டு ஆராதனை நடத்துகிற ஒரு டீம். அவங்க டீமாக போய் அந்த ஆல் நைட் ப்ரேயரை பாடல் துதி ஆராதனை நடத்துகிற ஒரு டீம். கிட்டத்தட்ட ஒரு 6-7 பேர் போகிறாங்க. ஒரு ஸ்டேஷனில் எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறுறாங்க. அந்த எலக்ட்ரிக் ட்ரெயினில் ஏறும்போது இந்த ஆரஞ்சு பழம் விற்று சாயங்காலம் கொஞ்சம் மிஞ்சி இருக்கிற பழத்தை கூடையில் வச்சுக்கிட்டு தான் வீட்டுக்கு போகலான்னு சொல்லி அந்த ஸ்டேஷனில் ஒரு ஆரஞ்சு பழம் விற்கிற ஒரு பாட்டி ஏறுறாங்க. ஆனால் ட்ரெயின் கொஞ்ச நேரம் தான் எலக்ட்ரிக் ட்ரெயின் நிற்கும். அதுக்குள்ளே முண்டி அடித்து இந்த டீம் இவங்க ஒரு 6-7 பேர் ஏறுறாங்க. அந்த பாட்டியை கொஞ்சம் இடித்து விட்டாங்க. அந்த பாட்டி கூட தலையில் வச்சுருந்த கூட கீழே விழுது. ஆரஞ்சு பழம்லாம் 4 பக்கமும் சிதறி ஓடுது. ஆரஞ்சு பழம் 4 பக்கமும் தரையில் ஓடுது. ஜனங்கள் அதை மிதித்து ட்ரெயினில் ஏறுறாங்க. இந்த 7 பேரும் ஏறிட்டாங்க. ஆல் நைட் ப்ரேயர் துதி ஆராதனை நடத்துகிறவங்க ஏறிட்டாங்க. பாட்டி கீழே விழுந்துட்டாங்க. அந்த பாட்டி தலையில் இருக்கிற கூடையும் கீழே விழுந்துட்டு பழம்லாம் சிதறி ஓடுது. துதி ஆராதனை நடத்துகிற 7 பேரும் ட்ரெயினில் ஏறிட்டாங்க. ட்ரெயின் மூவ் ஆக போது ஒரு பையன், அதில் 7 பேரில் ஒரு பையன் ஏறினவன் கீழே இறங்கிட்டான். ஏண்டா அவன் கீழே இறங்கிட்டான்? அவன் தானே பாட்டு பாடணும், அவன் ஏன் கீழே இறங்கினான்? திடீர்டே 6 பேரும் போகிறாங்க. கீழே இறங்கினவன் அந்த பாட்டியை தூக்கி, பாட்டி யாரோ இடிச்சிட்டாங்க, அவங்கள ஒரு கீழே தள்ளி போட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியை தூக்கி அங்கே கிடக்கிற ஒரு பெஞ்சில் அந்த பாட்டியை உட்கார வச்சுட்டு பிளாட்ஃபார்மில் அங்கங்கே சிதறி கிடக்கிற ஆரஞ்சு பழத்தெல்லாம் கூடையில் அடுக்கி அதை தூக்கிட்டு வந்து பாட்டிக்கிட்ட கொடுத்து, பாட்டி எத்தனை பழம் இருந்துச்சு, எத்தனை பழம் காணாமல் போச்சு, எத்தனை பழம் மிதிப்பட்டுது, பாக்கெட்டில் இருந்து காசு எடுத்து ஒரு அமௌண்ட் கொடுத்து, அந்த வேஸ்ட்டான பழத்துக்கெல்லாம் நான் காசு தரேன், நீ கவலைப்படாத, அடுத்த ட்ரெயினில் உன்னை நான் ஏற்றி விடுறேன், உன் கூட நான் வர்றேன். ஆண்டவர் துதி ஆராதனைக்கு சென்றவர்கள், ஆல் நைட் ப்ரேயர் நடத்த வந்தவர்கள் 6 பேர் போயிட்டாங்க. ஒருவன் மட்டும் அடுத்த ட்ரெயின் வர்ற வரைக்கும் அந்த பாட்டிக்கு இயேசுவை சொல்கிறான். இயேசுவினுடைய சத்தியத்தை சொல்கிறான். ட்ரெயினில் ஏறுறாங்க. இந்த பாட்டியை ஏற்றி பாட்டியை பக்கத்தில் உட்கார வச்சு சுவிசேஷத்தை சொல்லிகிட்ருக்கான். அவன் இறங்க வேண்டிய வர வரைக்கும் சத்தியத்தை அந்த பாட்டிக்கு நல்லா சொல்லிவிட்டு இயேசுங்கிற வார்த்தையை அந்த பாட்டிக்கு தெளிவாக எடுத்து சொல்லிவிட்டு அந்த ஆல் நைட் ப்ரேயர் நடக்கிற இடத்துக்கு இந்த வாலிபன் போகிறான். இதுவும் நடந்த சம்பவம். அருமையானவர்களே, ஆண்டவர் இதையெல்லாம் பார்த்துட்ருக்கார். யார் உண்மையான துதி செய்கிறா? உன் வாழ்க்கையே துதி, உன் வாழ்க்கையே சாட்சி. அருமையானவர்களே, இயேசுவை சாட்சி சொல்கிறவங்களே, இயேசுவின் மக்களே, நம்ம வாழ்க்கை பேசணும்.